ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமில்லாதது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதற்கான நடைமுறைகளுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது சாத்தியமில்லாதது என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது, மாநில கட்சிகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய போக்கு, தேசிய கட்சிகளுக்கு சாதகமான ஒரு நடைமுறை என்று அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு, இதனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? தேவப்பிரியன், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த நடைமுறையை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அந்த அடிப்படையில நேற்றைய மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எதிர்ப்பை எக்ஸ் வலைப்பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பல்வேறுபட்ட தேர்தல் முறையின் சிக்கல்களை புறக்கணித்து கூட்டாட்சி தன்மையை குறைத்து மதிப்பதற்கு உட்படுத்தும் ஒரு நடைமுறை. அதே போல பல்வேறு மாநில பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் உள்ள பல்வேறு வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு இது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஆட்சியின் இயல்பான போக்கை சீர்குலைத்து அனைத்து அலுவலக விதிமுறைகளின் உண்மையற்ற ஒரு சீரமைப்பை தேவைப்படக்கூடிய வகையில இது அமையும் எனவும், பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த நடவடிக்கைகள், ஆனால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தன்னுடைய கருத்தை எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது எனவும், இந்த திசை திருப்பல் தந்திரங்களில் சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வளங்களை சமமாக விநியோகிப்பதில் போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் எனவும் மிக முக்கியமான ஒரு கருத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்திருக்கிறார். முழுக்க இது மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வளங்களை சமமாக பிரித்து கொடுப்பது போன்ற அழுத்தமான பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். மிக அழுத்தமாக தொடர்ந்து இணைப்பெறுங்க.